உங்களோட குடும்பத்தில் உங்க குழந்தைகளுக்கு இப்படி இருந்தால் கண்டிப்பாகவே, அதாவது மாங்கல்ய தோஷம், லவ் மேரேஜ் அப்படி இருந்தால், அது பிரிஞ்சு போகப்பட்டதாயிருந்தால், இப்ப கல்யாணமாயி 2 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லும் போது ஒரு குழந்தை எல்லாம் உண்டாகும் இல்லையா? பிரிஞ்சு போயிட்டு அது ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை அப்புறம் டிராஜடி ஆகி போகும். இவளுக்கு வேற கல்யாணம் நடக்கும், அவனுக்கு வேற கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த குழந்தையின் கதி என்ன ஆகுறது? அதனால அப்படி இருந்தால் அதை நம்ம பிரிக்க வேண்டும். அதுக்குள்ள பரிகாரம் தான் வித்வேஷனம், வேறுபாடு, சந்தான அவசியம் எல்லாம் பிளஸ் ஜாதகத்தில் உள்ள மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால், அதாவது உங்களோட பையனோ பொண்ணோ இல்ல நீங்களோ ஒரு ஆளை லவ் பண்றது என்றால், லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லவ் இருக்க வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த குடும்ப வாழ்க்கை அந்த காலம் வரை சந்தோஷமாக இருக்கவும் வேண்டும். அதுக்குள்ள வழிகளும் மார்க்கங்களும் தான் பகவான் கொடுத்திருக்கப்பட்ட அஸ்ட்ராலஜி